மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7:30 மணிக்கு வீரர்கள் உறுதிமொழி ஏற்புடன் அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின் களத்தில் இறங்க அனுமதிக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் அடங்க மறுத்து சீரிய காளைகளை வீரத்துடன் வீரர்கள் அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மாட்டின் உரிமையாளர்களுக்கும் அண்டா, தங்க காசு, பட்டு சேலை, சேர், டேபிள், சைக்கிள், பீரோ என பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு சுற்றிலும் 50 மாடுபிடி வீரர்கள் வீதம் 11 சுற்றுகள் நடத்தப்பட்டது. அதிக காளைகளை பிடித்த 36 பேரில் 25 பேர் மட்டுமே இறுதி சுற்றில் களமாடினர். இறுதிச் சுற்று பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 986 காளைகள் பங்கேற்க வந்தன. அவற்றில் 47 காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 937 காளைகள் வாடிவாசலில் சீறி பாய்ந்தன. அதேபோல் 573 மாடுபிடி வீரர்களில் 12 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 561 வீரர்கள் களம் கண்டனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வளையங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் 22 காளையை பிடித்து சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் சார்பில் கார் பரிசும், மதுரை அவனியாபுரம் விருமாண்டி சகோதரர் மந்தை முத்து கருப்பனின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு காளைக்கு துணை முதல்வர் சார்பில் டிராக்டர் வழங்கப்பட்டது. அதேபோல் 17 மாடுகளை பிடித்த அவனியாபுரம் கார்த்திக் 2வது சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு அமைச்சர் மூர்த்தி சார்பில் 2 வீலர் வழங்கப்பட்டது. அதேபோல் சிறந்த காளைக்கான 2ஆம் பரிசு GR கார்த்திவேலு காளை தேர்வு செய்யப்பட்டு தங்க காசு வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 60 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 10 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.